Hello friends, welcome to Vijay Creation. Vijay Creation la enna paaka porom pathina முருங்கைக்கீரை சூப் தான் பண்ண போறோம். என்னோட ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். இத மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பசங்களுக்கு இத ஒவ்வொரு கிளாஸ் ஒரு 1 வீக் ஒரு வாட்டி கொடுங்க. ரொம்ப பெஸ்ட். அயன் சத்து நிறைய இருக்கு. அதனால அந்த முருங்கைக்கீரையை கண்டிப்பா இந்த மாதிரி சூப் மாதிரி கொடுங்க. பொரியல் அப்படி பண்ணா கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹலோ फ्रेंड्स, பாருங்க இந்த சூப் வந்துட்டு எப்படி தண்ணி போல அழகா இருக்குன்னுட்டு. இது வந்து முருங்கிய நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வயசாகி நம்ம கம்பு ஊன்ற டைமில் கூட அந்த முருங்கையை சாப்பிட்டு வளர்ந்தவங்க வந்துட்டு கம்பு கூட ஊன தேவையில்லை அப்படின்றதுக்காக அந்த பழமொழி சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லது இந்த முருங்கைக்கீரை. ஆனால் சுகர் பேஷண்ட்டு அப்புறம் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். பசங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி கொடுக்கறத பற்றி தப்பு இல்லை. ஆனால் சுகர் அல்லது ப்ரெஷர் இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் டாக்டரோட ஆலோசனையோடு இதை குடிக்கலாம். அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போது முருங்கைக்கீரை நான் எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஒரு 4 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக கொஞ்சம் ரொம்பையும் நொறுங்க நறுக்க வேண்டாம். அதில் வந்து கசப்பு வெளியே வந்துடும். லைட்டாக 2 கீறுற மாதிரி இலையை நறுக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த முருங்கைக்கீரை கூட நம்ம சூப்பு பண்ணுறதுக்காக என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நான் கொஞ்சம் அம்மியில் வந்து நச்சு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், இவ்வளோதான். இது கூட வேணால் நம்ம ஒரு தக்காளி ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். லாஸ்ட் எண்டில் குடிக்கும்போது நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி தண்ணி போல் இருக்கிறதுனால லெமன் புழிஞ்சு விட்டு குடித்தா இன்னும் நல்லா சூப்பு கொஞ்சம் நல்லா அழகாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ வாங்க சூப்பு பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். பார்த்துக்கோங்க. ஒரு தட்டு அளவு கொஞ்சம் முருங்கைக்கீரை வாங்கி உருவி கழுவி நல்லா வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை 2 லிட்டர் தண்ணி வச்சு அதில் நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம போட்டுப்போம். முருங்கைக்கீரையை அப்படியே தண்ணியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நறுக்காரது அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கணும். சும்மா குருவாக அப்படியே குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் அதில் ரொம்ப கசப்பு வெளியே வந்துடும். நம்மளால் குடிக்க முடியாது. நல்ல தண்ணிகளை போட்டு மூழ்க மாதிரி போட்டுட்டு ஒரு தக்காளியை கொஞ்சம் கட் பண்ணி வச்சு அதையும் அது கூடயே போட்டுட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அது அப்படியே நல்ல முருங்கைக்கீரை வெந்துட்டுருக்கட்டும். அந்த சமயத்தில் ஒரு குட்டி அம்மியை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம உரல் இருந்தால் நம்ம அதுலேயும் இடிச்சிக்கலாம். இப்படி நச்சு போட்டால் சூப் வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நான் இது மாதிரி நச்சு போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சீரகத்தை எடுத்து நல்லா 1-2 நச்சு எடுத்துக்கணும். ரொம்ப பவுடரும் ஆகக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மனம் வரும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ தெரியாதவங்க பிக்னஸ் இருந்தால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மிளகு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மிளகு கூட கொஞ்சம் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே மிளகோட இது வந்து சூப்பில் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். நான் இப்போ 1 ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அதை நல்லா நச்சு க்ரஷ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அடித்தனாலும் நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த குத்துத உரலில் வச்சு கூட நம்ம அதை கொஞ்சம் குத்தி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10 கருவேப்பிலை இலையை அதில் லைட்டாக நச்ச உடனே அதில் அப்படியே ஒரு மனம் வரும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம அப்படியே அதில் உள்ளே போட்டு அதை வேக வைக்கிறதோட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி அம்மி கல் இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றடியாக போட்டு கூட நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10-12 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க.
இதில் ஒரு நல்ல பெரிய துண்டு இஞ்சியை தோல் சீவி கீறி வச்சுருக்கோம். அதையும் அது கூட நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. எங்கள் மாமியார் வந்து நல்ல இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்ப்பாங்க இந்த முருங்கைக்கீரை சூப்பு பண்ணும்போது. நான் அடிக்கடி அவங்க பண்ணியிருக்காங்க, நான் குடிச்சிருக்குறோம். அதை பார்த்து தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இதில் ஒரு 5 முழு சின்ன வெங்காயத்தை அந்த இலை வெந்துட்டு இருக்கும்போது அதில் போட்டுட்டு மீதி ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நான் இதை நச்சு எடுத்துக்கிறேன். நச்சுன்னு ரொம்ப அரைக்கலாம் வேண்டாம், இந்த மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வந்து இது தட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மியில், அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இது எல்லாமே அப்படியே முழுசாகவும் இருக்கணும், அப்படியே பாதியாகவும் இருக்கணும், ஆனால் நச்சு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரஷ் பண்ணும்போதோ இல்லை இடி உரலில் இடிக்கும் போதோ இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்கள், இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக உப்பு, கல் உப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அழகாக வெந்துட்டுருக்கு. அப்போ நல்ல முருங்கைக்கீரையோட மனம் அப்படியே புஷ்ஷுன்னு அழகாக வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் வேகணும். அந்த டைமில் நம்ம நல்லா அம்மியில் நச்சு வச்சுருக்கிற அந்த பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை அந்த நச்சை அந்த அந்த மசாலாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா, இஞ்சி எல்லாம் மறுமணம் வந்து அந்த மிளகோட சாறு வந்து அந்த முருங்கைக்கீரையோட அந்த சூப்பில் போய் சேர்ந்து அந்த டேஸ்ட் எல்லாம் கிடைக்கணும். அதோட எனர்ஜிக்கு கிடைக்கணும். வெள்ளைப்பூடு வந்து அப்படியே வேகணும். அதில் இடையிடையே எதுக்கு கிண்டி விடுறோன்னா அந்த இலைகள் வந்து முருங்கை இலை அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஸோ அதை கிண்டி கிண்டி விடும்போது தான் அது நல்லா ஒன்போல் வெந்து அந்த சாறு பூரா அந்த தண்ணியில் இறங்கும். அதுக்காக தான். இப்போ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சி கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இப்போ வந்து அந்த அடுப்போட அந்த சூப்பு அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட் இருக்க சமயத்தில் அந்த காயப்பொடியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அந்த காயப்பொடியும் அதில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை நல்லா அரிப்பெடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சு அதை சூப்பை எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது இது எதுவுமே நம்ம சம்டைம்ஸ் சில பேர் இதெல்லாம் அரைப்பாங்க. ஸோ அதுவும் பண்ணலாம். ஆனால் பசங்க குழு குழுன்னு இருக்குது, அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு என்னமோ தண்ணி மாதிரி தெரியும், ஆனால் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டும் அந்த ஃப்ரெஷ்னஸும் நம்மளுக்கு தெரியும். அது வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் உடலில் சைடு எஃபெக்ட்டு டேப்லெட் எதுவும் எடுக்கிறோமா எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு லிம்பை வந்து நம்ம பாதி லிம்பை ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பொடி உப்பு போட்டுக்கனாலும் போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு லிம்பை அப்படியே ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருக்குறேன். நான் 2 லிட்டர் தண்ணி வச்சேன், ஆனால் ஒரு 1.25 லிட்டர் சம்திங் வந்திருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி வற்றி எடுத்துக்கோங்க. இது நம்மளோட இஷ்டம் தான் எவ்வளோ வற்றி எடுக்கணும். அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸோ அல்லது 2 வீக்கு ஒரு வாட்டியோ சம்டைம் முருங்கைக்கீரை கிடைக்கிற டைமோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொத்து முருங்கைக்கீரையை சூப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த பசங்களுமே முருங்கைக்கீரை பொரியல் நான் சாப்பிட்டதா கேள்விப்படவே இல்லை. நானும் சின்ன பிள்ளையில அப்படி தான் இருந்தேன். ஸோ அதனால் பசங்களை நம்ம வற்புறுத்ததில் அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம், வேறு வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்கீரை சூப்பை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.
கண்டிப்பாக எல்லா பசங்களும் குடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.